போன பாட்டுல நம்ம சதி யாருக்கும் தெரியாம சிற்பிக்கிட்ட இருந்த அந்த சிவனோட சிலைய வாங்கிட்டு அந்த லிங்கத்தை வாங்கிட்டு அப்பாக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம விஷ்ணுவோட அந்த சிலையில சிவலிங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல சரியா வச்சுட்டாங்க. இப்ப இழுத்து பாருங்க சிலை நகரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம அப்பாரு சிலையை நகர்த்துறதுக்கான அந்த யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப இழுங்கன்னா அவருன்னு சொல்றாரு. இழுத்து பார்த்தா நகர்ந்துருச்சு. அவருக்கு சந்தோஷம். தான் பண்ண யாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்குது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் தெரியும், சதிக்கு தான் தெரியும், இப்போ இந்த சிலை நகர்வதற்கான காரணம் முழுக்க முழுக்க நம்ம லிங்கம் தான் அப்படிங்கிறது. ஒரு வழியா வைக்க வேண்டிய இடத்துல விஷ்ணுவோட சிலையை வச்சாச்சு. அரசரோ வராரு. வந்து ஒரு கும்பிட போட்டு அப்படியே கண்குளிர அந்த சிலையை முழுக்க பார்க்கும்போது தான் தெரியுது ஓரமா சிவலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததும் மனுஷனுக்கு செம்ம கோவம், டென்ஷன். கோவத்துல திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து இதை எவன்டா இங்க வச்சது அப்படின்னு சத்தம் போட்டு கேட்கிறார். இத அப்படின்னு தாங்க கேட்கிறாரு. அவர் வாயிலிருந்து சிவனோ லிங்கமோ வரமாட்டேங்குது. இந்த இடத்துல எவன்டா வச்சது அப்படின்னு கேக்குறாரு. கூட்டமே அப்படியே பதறி போயிருக்கு. ஐயோ கோவப்படுறாரே அப்படின்னு. யார் வச்சது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போட நம்ம சரி முன்னாடி வந்து நான் தான் தந்தையே அப்படின்னு சொல்ல மனுஷன் மறந்து போறாரு. என் பொண்ணா இப்படி நீ அப்படி செய்யறவ இல்லையே. யாரோ மனசை போட்டு குழப்பி இருக்கணும். யாரோ சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி இருக்கணும். அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. யார் அந்த சேட்டையை பண்ணது? என் பொண்ணோட மனசை கெடுத்தது யாரையா அப்படின்னு சத்தம் போட அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு 10-20 முனிவர்கள் வராங்க. நம்ம சிவனை கும்பிடக்கூடிய போன பாட்டுல சதிக்கு நிறைய சிவன் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஒரு குருநாதர். அவர் வரார். ஓ நீர்தானா? என் பொண்ணு பூவை பிடுங்க போன இடத்துல நீதான் ஏதோ பேசி சொல்லக்கூடாதெல்லாம் சின்ன பொண்ணு மனசுல சொல்லி இப்படி ஏதோ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு அவரு இல்ல நீங்க தான் தப்பு பண்றீங்க. எல்லாமே சரியா செய்ய வேண்டிய இடத்துல சிவனை கடவுளா ஏற்க மறுக்கிறீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு குருநாதர் சொல்ல அதுக்கு இவர் காண்டாயி என்ன உங்களுக்கு தெரியாதா? எங்க அப்பன் பிரம்மனை சபிச்சவன் அந்த சிவன். அந்த ஆள நான் கும்பிடுறதா முடியவே முடியாது அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் இந்த பக்கம் பொண்ணை பார்த்து பொண்ணே மன்னிச்சுக்கமா என் தப்புத்தேன். அவர் யாரு என்னன்றத உன்கிட்ட சொல்லி வளர்த்திருக்கணும். அந்த ஆள் யார் தெரியுமா? உடம்பு முழுக்க செத்து போனவங்களோட சாம்பலை எடுத்து சுட்ட சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்து திண்டு வாழ்றவன். அரக்கர்களும் அசுரர்களும் அகோரிகளும் சூழ நின்னு அவனை எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒருத்தனை போய் நான் கடவுளா ஏத்துக்க முடியுமா, கும்பிட முடியுமா அப்படின்னு இவர் எடுத்து சொல்றாரு. அதே சமயம் அந்த குருநாதரோ இல்ல நீங்க கடவுளா ஏத்துக்கிறதுக்கு ஆடை ஆபரணங்கள் சூழ மிகப்பெரிய மாளிகையில செல்வம் செழிக்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சொல்ல போனா சிவனை கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அகோரிகள் கும்பிடுற மாதிரியே வெறும் சாதாரண வில்வ இலைய வச்சு சிவனை குளிர்விக்க முடியும், சிவனை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. ஒத்த வில்வ இலைக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றாப்ல. ஓ ஒத்த வில்வ இலை போதுமா? எடுத்துட்டு வாங்கடா அந்த வில்வ இலைய அப்படின்னு நம்ம அரசர் நம்ம தகப்பரு சத்தம் போடுறாப்ல. வில்வ இலைய கேட்கிறார். எது கேட்கிறார் தெரியல. இலை அவர் கைக்கு வந்ததும் அதை தான் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஒத்த வில்வ இலைய போட்டு கூப்பிட்டா அந்த சிவன் வருவானாமே, எங்க போட்டு கூப்பிடு அந்த ஆளு வராரான்னு பாப்போம். இப்பயே இங்க இருக்கிற எல்லா சிவபக்தர்கள் மூஞ்சிலையும் கரிய பூச போறேன், நீ கூப்பிடு அந்த ஆளு வரமாட்டான், இவங்க மூஞ்சில நான் கரிய பூசுறேன் அப்படிங்கிறார். அதே சமயம் அந்த வில்வ இலையை வாங்குறதுக்கு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம குருநாதர் வந்து அந்த வில்வ இலையை வாங்கி இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு மனசார அந்த சிவனை கூப்பிடு, கண்டிப்பா அவர் வருவாரு, உனக்கு காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க இவங்களும் அதை வாங்கிக்கிட்டு மனசார அந்த வில்வ இலையை வாங்கிக்கிட்டு சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றி அப்படின்னு அப்படியே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கும்பிட ஆரம்பிச்சதும் அந்த இடமே ஒரு மாதிரியா மாறுதுங்க. திடீர்னு காத்து பனி புயல் லைட்டா வீச ஆரம்பிக்குது. ஒரே புகமூட்டமா இருக்கு உள்ள. இந்த பக்கம் சரி மெய்மறந்து போய் அந்த ஆண்டவனை நம்ம சிவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. சிவன் வந்துட்டாரா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ ஒரு புகை மாதிரி ஒண்ணு அப்படியே கீழே லேண்ட் ஆற மாதிரி தெரியும். அதை பார்த்ததும் எல்லா பேரும் குறிப்பா முனிவர்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த அந்த சாம்பலை எடுத்து வானத்துல வீசி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சிவா சிவா சிவான்னு கத்துறாங்க. அந்த புகமூட்டத்துக்கு மத்தியில லைட்டா ஒரு உருவம் தெரியுது. பக்தியில முக்தி அடைந்த முனிவர்கள் எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அரகுறையா தெரியுற அந்த உருவத்தை நோக்கி நம்ம சதி அப்படியே நடந்து போறான். எதுக்கு அரகுறையா தெரியுற அந்த உருவத்துல பாதி உருவம் தான் இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ ஓரளவு முழு ரூபமும் தெரிய ஆரம்பிக்குது. கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சூலாயுதமும் தெரியுது. நம்ம அரசர் அரசி எல்லா பேரும் மிரண்டு போறாங்க. ஒருவேளை சிவன் வந்துட்டாரோ அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா இருட்டா தெரிஞ்ச அந்த சிவனோட முழு சொரூபத்தை அந்த பகல் வெளிச்ச நம்ம சதி முதன்முறையா அந்த சிவனை பார்க்கிறார். எல்லாரும் அந்த காட்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க சதி மட்டும் சும்மா கம்பீரமா முன்னாடி மெய்மறந்து நடந்து போறாங்க. இன்னும் பக்கத்துல போனதும் மூடி இருந்த நம்ம சிவனோட கண்கள் திறக்கிறது. முதோதரவையா சிவன் சதியை பார்க்கிறார், சதி சிவனை பார்க்கிறார். அந்த பக்கம் சிவனோட முகத்துல புன்னகை, இந்த பக்கம் சதியோட முகத்துல ஆனந்த கண்ணீர் முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் ஆனந்தம் வெளியில வருது. அதே சமயம் குறுக்கால புகுற நம்ம அப்பாரு இன்னும் நம்ம சிவனை ஏத்துக்க மறுக்கிற. அந்த பக்கம் நம்ம சிவன் என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு
அப்படின்னு விசாரிச்சா தன்னோட கடவுள் விஷ்ணு தான் பெருசுங்கன்னும் தான் தான் பெரியவருன்னும் தனக்கு பிடிச்ச கடவுளுக்கு தான் பிரம்மாண்டமான சிலைகளை படைப்பேன் அப்படின்னும் அது இதுன்னு தற்பெருமை பேசிக்கிட்டே திரியிறாப்ல நம்ம தகப்பன். இதுல நம்ம சிவனுக்கு காண்டாயிருது. கோவத்துல என்ன பண்ணிராப்ல, இங்க பாரியா தர்மத்தின் பேரை சொல்லி சொல்லி சொல்லியே இங்க நிறைய அநீதி நடந்துகிட்டு இருக்கு. எப்பெல்லாம் தர்மத்தின் பேரை சொல்லி அநீதி தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன். எல்லை மீறி என்னைக்கு அந்த அநீதி போதோ அன்னைக்கு நான் வருவேன். அப்புறம் இருக்கியா கொய்யால உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் போயிடுறார். இதுல நம்ம அப்பாரு ரொம்பவே கோவப்பட்டுறாப்ல. இந்த பக்கம் பொண்ணை பாக்குறாரு கோவத்தோட. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லப்பா இந்த சிலை நீங்க ரொம்ப அழகா சிறப்பா பெருசா செஞ்சீங்க விஷ்ணுவோட சிலையை. ஆனா உள்ள கொண்டு வர முடியலையே, நகர்த்த முடியலையே. இது உங்களுக்கு ஒரு பெருத்த அவமானமே. இந்த அவமானத்துல இருந்து உங்களை காப்பாற்றணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் சிவலிங்கத்தை எடுத்து தான் வச்சதாகவும் யாரும் என்ன வற்புறுத்தல அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் அப்பாரு கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் நீ மனசுருகி கூப்பிட அந்த சிவனே வந்துட்டாரு அப்படின்னா அந்த லெவலுக்கு நீ கூப்பிட்டுருக்க. எனக்கு வேண்டாதவன் அவனை நீ கூப்பிட்டு என் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. இதுக்கு தண்டனை உனக்கு இருக்கு அப்படிங்கிறார். அதுவும் என்ன மாதிரி தண்டனை தெரியுமா? 1,00,000 தாமரை மலர்கள்ல விஷ்ணுவோட நாமத்தை எழுத சொல்லி, அதுவும் எத்தனை தடவை 1,00,000 தடவை எழுத சொல்லி தண்டனை கொடுக்கிறாரு தன்னோட பொண்ணுக்கு. அவங்களும் அதை மனசார ஏத்துக்கிறாங்க. அந்த தண்டனையை செய்யறேங்கிறாங்க. என்னதான் தண்டனையை ஏத்துக்கிட்டாலும் பொண்ணு மனசு தாங்கலங்க. தகப்பு கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. இல்ல நீங்க அவமானப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் சிவலிங்கத்தை வச்சேனே ஒழிய சிவனின் மீது தனிப்பட்ட முறையில எனக்கு பெருசா எதுவும் கிடையாது அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. ஆனா அப்பா பொண்ண சந்தேகப்படுறாரு. இதுல காண்டானவங்க தண்டனையை ஏத்துக்கிட்டாலும் சரி, என்ன உங்களுக்கு என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். உங்க மனசு நோகுறபடி ஒரு காலமும் நான் நடக்க மாட்டேன். இப்ப நடந்த அந்த தப்புக்கு தண்டனை ஏதாவது இருந்தா கூட கொடுங்க. அந்த தண்டனையை நான் செவ்வனே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு கொடுத்துட்டு விறுவிறுன்னு அந்த அரண்மனையை விட்டு வெளியில கிளம்புறாங்க. பெத்த மனசு புருஷனுக்கும் என்ன சொல்லணும் தெரியாம பொண்ணுக்கும் ஆறுதல் சொல்ல முடியாம அப்படி ஏனிக்குது. இப்ப மகாராஜாக்கு பயங்கர கோவம். யாரு? நம்ம தட்சனுக்கு பயங்கர கோவம். சிவன் வந்து இவரை பழிச்சு பேசிட்டு போயிட்டாப்ல. இதுல காண்டுல இருக்காரு. தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்துக்கு காரணம் 2 பேர் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்னு சிவலிங்கத்தை விஷ்ணுவோட சிலைக்கு கீழே வச்ச நம்ம சதி, இன்னொன்னு அந்த லிங்கத்தை கொடுத்து வைக்க சொன்ன அந்த சிற்பி. அதனால இவர் என்ன பண்றாரு, 2 பேருக்குமே தண்டனை கொடுக்கிறாரு. தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம தான் பொண்ணுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாரு அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா? 1,00,000 தாமரை மலர்கள் எடுத்து அதுல விஷ்ணுவோட நாமத்தை எழுதணும். இதுதான் தான் பொண்ணுக்கு இவர் கொடுத்த தண்டனை. அதே சமயம் அந்த சிலையை எடுத்து கொடுத்த சிற்பி இருக்காரு இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னா, அவரோட சொந்த பந்தம் கூட பழகினவன் பழகாதவன் அத்தனை பேரையும் கொத்தா தூக்கிட்டு வாங்கடா. அவங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான தண்டனை என்னங்கறத தான் சொல்றதாவும் சொல்றாரு. சோ சிற்பிகளை தூக்கிட்டு வர்றதுக்காக காவலர்கள் போயாச்சு. இந்த பக்கம் சப்த ரிஷிகள்ல தலைமை ரிஷியான மகாரிஷி அவரு ஜாதகத்தெல்லாம் எதிர்காலத்தெல்லாம் கணிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்கிற நம்ம நல்ல ரிஷி ஒருத்தவர் பாப்பல அவரை விசாரிக்கிறார். அதுக்கு இந்த மகாரிஷி, இல்ல சதியோட எதிர்காலத்தையும் நம்ம மன்னரோட எதிர்காலத்தையும் தான் நான் கொஞ்சம் ஆரணம் பார்த்த வகையில 2 பேருக்குமே ஜாதகம் சரியில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருமோன்னு தோணுது. விதியை மாத்தணும். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்ல, நமக்கு யாகங்கள் செஞ்ச சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம ராஜாவோட விதியை மாத்தி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மகரிஷி பேச, அதுக்கு நம்ம நல்ல ரிஷி விதியை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா, அதுவும் சக்தி படைத்த நாம இந்த மாதிரி யோசிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்க 2 பேருக்கு நடுவுல ஒரு வாதமே நடக்குது. அந்த பக்கம் சதியோட 2 அக்காமார்கள் வந்து சதி கிட்ட, நீ ஏமா அதுக்கு ஒத்துக்கிட்ட? 1,00,000 தாமரை மலர்களை எடுத்துட்டு வருதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய தாமரை மலர்களை மொத்தமா அள்ளிட்டு வந்தா கூட ஒரு 20,000 தாமரை மலர்கள் கூட சேராது. அப்பேற்பட்ட நிலைமையில நீ 1,00,000 தாமரை மலருக்கு எங்க போவ? இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா, நான் என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டேன், அப்பாக்கு வாக்கும் கொடுத்துட்டேன், அவர் கொடுத்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன், நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சதியும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சும்மா அக்கா மார்க 2 பேரும் அப்படியே விசாரிச்சதோட மட்டும் இல்லாம தாமரை மலர்களை கொண்டு வரதுக்காக வேலையாட்களை ஏவி விட்டு அங்க இங்க கொஞ்சம் வேலை செஞ்சு நிறைய தாமரை மலர்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம சரி, நீங்க இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்ய வேண்டாம், ஏன்னா தப்பு பண்ணது நானு, தண்டனையை அனுபவிக்க வேண்டியதும் நானு, இந்த உதவிகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்களோட தாமரை மலர்களை வேண்டாம் சொல்லிட்டு கால் செருப்பை கூட கழட்டி வச்சுட்டு காட்டுக்கு நடுவுல தாமரை மலர்களை தேடி புறப்பட்டு போறாங்க. கூட துணைக்கு 2 வேலைக்காரிங்க தான் போறாங்க. உள்ள பயங்கர வெயில், சாப்பாடு ஈப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துட்டு போல. தான் இவ்வளவு கஷ்டப்படுறமே, பரவாயில்ல, தப்பு பண்ணோம், தண்டனை அனுபவிக்கிறோம். தான் கூட வர்ற இந்த வேலையாட்கள் அவங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும் சொல்லிட்டு, இது என்னோட கட்டளை, நீங்க 2 பேரும் அரண்மனை நோக்கி இப்பயே புறப்பட்டு போங்க, போனது நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்களும் முடியாதுன்னு சொன்னாலும் விடலையே, கண்டிப்பா போய் ஆகணும், இது அரச கட்டளை, இல்லனா தண்டிப்பேன்னு சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அதே சமயம் இங்க அரண்மனையில பார்த்தோம்னா சிற்பிக்கு சொந்தக்காரங்க எல்லா பேரையும் வரிசையா உட்கார வச்சு அவங்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கறத அனுபவிக்கிறார். என்ன தண்டனை தெரியுமா? எல்லா பேரையும் நாடு கடத்த போறாரா, போங்கடா இந்த நாட்டை விட்டு அப்படின்னு விரட்டுறாங்க. கரெக்டா இவங்க நகர்ந்து போற சமயம்
எதுக்கு பார்த்தா நம்ம குருநாதர் வரார். வந்து மன்னர் கிட்ட இந்த மாதிரி நீங்க பண்றது தப்பு, தப்புக்கு மேல தப்பு, தர்மத்தின் பேரை சொல்லி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தேவையே இல்லாம உங்க பொண்ணையும் தண்டிக்கிறீங்க, இந்த சிற்பிகளையும் தண்டிக்கிறீங்க, அப்படி இப்படின்னு எடுத்து சொல்றாரு மகரிஷி. மகரிஷி கிடையாது, நம்ம குருநாதர், சிவனை கும்பிடக்கூடிய நம்ம குருநாதர் வந்து பேசுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த வேலையாட்கள் 2 பேரு காட்டுக்கு நடுவுல இருந்து தன்னந்தனியா வராங்க. அம்மாமாரும் அக்காமார்களும் எங்கடா நம்ம சதியை காணமேன்னு வெயிட் பண்றாங்க. வந்தவங்க கிட்ட விசாரிச்சா இந்த மாதிரி எங்களை போக சொல்லிட்டாங்க, அவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு இந்த வேலையாட்கள் சொல்ல, எப்படி நீங்க விட்டுட்டு வரலான்னு கேட்டா அரச கட்டளை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அங்க போனோம்னா உடனே போய் அவளை பாத்துடலாமா, கூட்டு வந்துடலாமா, எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க புறப்பட்டா கூட நடுராத்திரி 12-1 மணி ஆயிடும் நம்ம சதி இருக்கக்கூடிய அந்த இடத்தை போய் ரீச் ஆறதுக்கு அப்படின்னு அந்த வேலையாட்கள் சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணணும்னு புரியாம, ஐயோ நட்ட நடு ராத்திரி நேரத்துல தான் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவாளோ, உடனே இந்த மேட்டரை ராஜா கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி வராங்க. இங்க வந்து பார்த்தா விவாதம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம குருநாதருக்கும் தட்ச மகாராஜாவுக்கும். இவரு திரும்ப திரும்ப சொல்றது என்ன தெரியுமா, நான் ரொம்பவே நேர்மையானவன், என் நீதிக்கு முன்னாடி என் பொண்ணு ஒண்ணுதான், இந்த சிற்பிகளும் ஒண்ணுதான் அப்படின்னு தன்னோட கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக இம்புட்டு சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இவருக்கு ஏன் சிவ மேல அம்புட்டு கோவம்? இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா ஏதாவது டீடைல் வரும்போது நம்ம சொல்றேன். இப்படி இவங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் கரெக்டா நம்ம சதி வராங்க. கல்லாடி தட்டு தடுமாறி அரமனை பக்கம் வந்து அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுகிறாங்க. கீழே விழுந்தவங்களை தூக்குறதுக்காக அம்மாமாரும் அக்காமார்களும் ஓடி வர, யான் அவளை தொடக்கூடாது, அவளே எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு மகாராஜா சொல்றாரு. இவங்களும் எந்திரிக்கிறாங்க. கீழே விழுந்த தாமரை மலர்களை எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம குருநாதர் வந்து சதியை பார்த்து, பயப்படாத, இந்த தண்டனை எல்லாம் உனக்கு கால் தூசுக்கு சமம், இது எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும், அதை நான் முழுசார மனசார நம்புறதா அந்த குருநாதர் எடுத்து சொல்றார். அதே சமயம் பக்கத்துல இருக்கிற மந்திரிய நம்ம மகாராஜா பார்த்து கையசைக்க, கண்ணசைக்க, அந்த கண் அசைவிலேயே அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆஹா சிற்பிகள் உடனே இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாம் அவங்க குடும்ப குட்டி எல்லாம் கூட்டிக்கிட்டு உங்க உடைமைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நாடை விட்டு வேற ஒரு நாடை நோக்கி போகணும், எல்லையை தாண்டி போகணும், இல்லைன்னா தண்டனை இன்னும் கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தண்டனையை அறிவிச்சிடறாங்க. ஒரு நாள் டைமா, அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகணுமா. அங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கும்பிடக்கூடிய நம்ம குருநாதர், ஏன் பின்னாடி வாங்க, எல்லா வல்ல அந்த சிவங்கிட்டயே உங்களை கூட்டு போறேன், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கூட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம சதி கட்டில வந்து அப்படியே படுத்து கிடக்காங்க. காடு பார்த்தா பயங்கரமா புண்ணாய் போய் கிடக்குங்க. சொந்த மல்லம் எல்லாம் சேர்ந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த அநியாயத்தை யாராலையும் தட்டி கேட்க முடியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த அம்மாமா இருக்காரு இல்லையா, அவங்களே சொல்றாங்க, என்ன பண்றது, தக்ஷனுக்கு மகளா பிறந்துட்டாலே தக்ஷனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு இவ கஷ்டப்படணும்னு விதி அப்படின்னு பேசுறாங்க. அந்த பக்கம் நம்ம சதியோட மூத்த அக்கா, அவங்க எப்பவுமே சிவப்பு கலர் ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அவங்க விறுவிறுன்னு போய் மகரிஷி கிட்ட, இவங்களோட சப்த ரிஷிகள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் யாரு, விஷ்ணுவை கும்பிடுறவங்க, அவங்களோட தலைவன் தான் இந்த மகரிஷி. மகரிஷிட்ட போய், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, ஏன் இப்படி அப்பாக்கும் பொண்ணுக்கு நடுவுல சண்டை பஞ்சாயத்தெல்லாம், இந்த தண்டனை வேண்டாமே, அப்பா கிட்ட நீங்க சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு இவரு அப்படியே அந்த ராஜா மாதிரியே அவரோட கௌரவத்தை காக்கணும் அப்படின்னா இந்த தண்டனையை உங்க தங்கச்சி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் நீதி தவறாதவர் அப்படிங்கிற பேரு உங்க அப்பா இருக்கு நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அட போங்கயா உங்க நீதியும் கௌரவமும் சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. பூலோகத்தையே காமிச்சிட்டு இருந்தான் இல்ல, அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம விஷ்ணு கொடி கொண்டு இருக்கக்கூடிய அங்க என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. மகா விஷ்ணுவா மகாபாரதத்துல நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான இவரை தவிர வேற யாரையுமே இந்த கேரக்டருக்கு போட்டா நமக்கு பார்க்க பிடிக்காது. இந்த சிவனோட கதையில கூட இவர் தாங்க விஷ்ணு வேஷத்துக்கு வந்திருக்காப்ல. அவரு பள்ளி கொண்டு இருக்கிறார். அதே சமயம் நம்ம பிரம்மரு அங்க வராரு. வந்து விஷ்ணுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு அமைதியா இருக்கார். ஏன் இவ்வளவு சுகமா இருக்கீங்க, என்ன செய்தி அப்படின்னு நம்ம விஷ்ணு விசாரிக்கிறார். இப்பதாங்க நம்ம பிரம்மர் என்ன ஏதுங்கிற அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. அதுவும் லைட்டா தான் சொல்றாரு. என்னோட புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, எனக்கு பிறந்தவன் அந்த தட்ச மகாராஜா, அவனை நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே கணக்கெழுதக்கூடிய பிரஜாதிபதி அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க கொடுத்தேன். நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆக்க பிறந்தவன் ஆக்கிக்கிட்டு இருப்பேன். அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்க பாத்துக்கிட்டு இருந்தது என் புள்ள அந்த தட்சன் தான். இருந்தாலும் ஒரு ஃபேமிலி வட்டத்துக்குள்ள சிக்கி என் புள்ள தவிக்கிறான். நல்லவன் தான், இருந்தாலும் தடமாறி போற மாதிரி தெரியுது, என்ன பண்ணணும் எனக்கு ஒன்னும் புலப்பட மாட்டேங்குதுங்கிற மாதிரி நம்ம பிரம்மதேவர் தான் புள்ள தட்சனை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் விதி இப்படி விளையாடுது அப்படின்னு நம்ம பிரம்மதேவர் கேட்க, அதுக்கு நம்ம மகாவிஷ்ணு, உலகத்தை படைச்சவரே நீங்க தான், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லையே, நீங்களே அந்த காரணத்தை சொல்லலாமே அப்படின்னு சொல்ல பிரம்மதேவரே சொல்றாரு, ஆமா ஆமா நானும் அந்த பழைய கதையை நினைக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப விதி வந்துருச்சு. ஒண்ணு இல்லங்க, நம்ம பிரம்மர் ஒரு காலகட்டத்துல இந்த 3 உலகத்தையும் படைச்சது நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி திரிதார். இதுல காண்டான நம்ம சிவன் வந்து, என்னையா ரொம்ப ஓவரா தான் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை சபிச்சிடுறார். இனிமே பிரம்மதேவருக்குன்னு இங்க எதுவுமே புதுசா கோயில்கள் கட்டப்படாது, பூலோகத்தில் இருக்கிற யாருமே பிரம்மதேவரை கும்பிட மாட்டாங்க, இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஆராதனை கிடையாது அப்படின்னு சபிச்சிருவார். அது மட்டும் இல்லாம அகங்காரத்துல
உலகத்துல ஆடிக்கிட்டு இருந்த நம்ம பிரம்மதேவருக்கு அப்போ மொத்தமா 5 தலைகள் இருந்தது. அதுல ஒரு தலையை நம்ம சிவன் வெட்டி எடுத்துருவாப்ல. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட இருந்த அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த குணம் போய் ஒரு நல்ல பிரம்மதேவரா உருவெடுத்தார், திருந்தினார். அதுக்கப்புறம் இவருக்கு மொத்தம் 4 தலை தான். நல்லா பாத்தீங்கன்னா 3 தலை தான் தெரியும். ஏன்னா இன்னொரு தலை பொடனிக்கு பின்னாடி இருக்கு. அதை மோஸ்ட்லி காமிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி பிரம்மருக்கு இப்போ 4 தலைகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலையை வெட்டினதும் எனக்கு அகங்காரம் போயிடுச்சு. ஆனா இந்த சம்பவத்தை ரொம்ப பர்சனலா என் புள்ள எடுத்துக்கிட்டான். எப்படி எங்க அப்பாவை இந்த மாதிரி சபிக்கலாம்? சபிக்கிறதுக்கு அந்த சிவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்டரை பர்சனலா எடுத்துக்கிட்டு சிவன் மேல கோவப்பட ஆரம்பிச்சுட்டான் என் புள்ள. இதுவே சிவனுக்கும் என் புள்ளைக்கும் ஒரு பெரிய விரிசலை உருவாக்கிடுச்சு. விஷ்ணுவை கும்புறானே ஒழிய சிவனை இப்படி வெறுக்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு பிரம்மதேவர். அதே சமயம் பிரம்மாவோட இன்னொரு புள்ளையான நம்ம நாரதர் அங்க வரார். அவர் ஒரு டவுட்டை கேட்கிறாப்ல. மன்னிச்சுக்கங்க, ஒரு சின்ன டவுட். உங்களுக்கு 5 தலை இருந்துச்சு. சோ ஒரு தலைய அகங்காரத்துக்காக நீங்க விட்டீங்க, மீதி 4 தலை உசுரோட இருக்கீங்க. ஆனா எங்க அண்ணன் தட்சனுக்கோ இருக்கிறதோ ஒரே ஒரு தலை. அதை வெட்டிட்டா பயபுள்ள போய் சேர்ந்துருவானே அப்படின்னு நக்கல் பண்றாரு. அதே சமயம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம மகாலட்சுமி அங்க அப்படியே உதிக்கிறாங்க. என்ன மறந்துட்டீங்க? என்ன விட்டுவிட்டு நீங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்கன்னு வந்து நிக்கிறாங்க. மகாலட்சுமி, நீ வராம எந்த இடத்துலயுமே ஒரு தீர்வு கிடைக்காதே, வா நீ வரலனா நானே உன்னை கூப்பிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாரு நம்ம மகாவிஷ்ணு. லட்சுமியும் ஒண்ணு இல்ல, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான். மறந்துட்டீங்களா? முன்னொரு காலகட்டத்துல நம்ம சிவன் என்னதான் முற்றும் துறந்தவராக இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதே மனித குலத்தில இருந்து ஒரு மனுஷிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சதி சிவனுக்காகவே பிறந்தவ அப்படின்னு நம்ம மகாலட்சுமி விஷ்ணுவோட பொண்டாட்டி எடுத்து சொல்லிட்டான். ஆமல்ல அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா உரைக்குது. சோ நடப்பதெல்லாம் சரியாகவே கரெக்டாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சதி அடிக்கடி சிவனை பார்த்தாச்சு, ஏதோ ஒரு ஈர்ப்பு சதியை ஈர்க்குது. அதே சமயம் அந்த பக்கத்துல சிவனுக்கும் சதி மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படணும், அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியா நடக்கும்னு எதிர்பார்க்கறதா நம்ம மகாலட்சுமி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம சதி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கனவுல இவங்க விறுவிறுன்னு நடந்து போறாங்க. எதுக்க பார்த்தா இமயமலை கைலாய மலை தெரியுது. அந்த கைலாய மலையோட ஆகாயத்துல திடீர்னு ஒரு உருவம் தோணுது. அந்த உருவம் இருட்டுக்கு மத்தியில ஒரு பயங்கரமா ஒரு பரதநாட்டியத்தை ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்தை நல்லா உத்து பார்த்தா தெரியும், அந்த உருவத்தில் ஒரு பாதி ஆணாகவும் இன்னொரு பாதி பெண்ணாகவும் இருக்கு. சோ ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்கிற அந்த உருவத்தோட அந்த நாட்டியத்தை பார்த்து இவங்க அப்படியே ஒரு பயந்து போய் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா அது கனவா இல்ல நனவா அப்படின்னு வித்தியாசத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நிஜத்திலேயே நடந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல மீதி கதையை பார்ப்போம்.